கதிர் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவன். அவனிடம் பெரிய அளவில் பணபலம் இல்லை. ஆனால் இமயமலையளவு கனவுகள் இருந்தன. அவனுடைய கையில் இருந்ததெல்லாம் ஒரு சில சில்லறை நாணயங்களும் நெஞ்சில் இருந்த நம்பிக்கையும் மட்டும்தான். ஏன்பா, நம்ம நிலைமை இப்படியே போயிட்டு இருக்குமா என்று ஒரு முறை கதிர் தன் தந்தை சுந்தரத்திடம் கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், கதிர், கையில் இருக்கிற காசு கௌரவத்தை தராது தம்பி. நாம படுற கஷ்டமும் அதிலிருந்து மீண்டு வர்ற உழைப்பும் தான் சமூகத்துல நமக்கான இடத்தை உருவாக்கும். கதிர் டெல்லி போன்ற ஒரு பெரிய நகரத்திற்கு வேலை தேடி சென்றான். அங்கு அவனுக்கு பசி, அவமானம், தனிமை என பல முள்பாதைகள் காத்திருந்தன. பல இரவுகள் அவன் வெறும் தரையில் படுத்து உறங்கினான். கைவசம் இருந்த சொற்ப காசுகளும் தீர்ந்து போயின. ஆனால் அவன் தன் பெற்றோரின் முகத்தை நினைத்து பார்த்தான். வெற்றி என்பது வைரம் போல, அது மண்ணுக்கு அடியில் கடினமான அழுத்தத்தில்தான் உருவாகும் என்று அவனுக்குள் ஒரு குரல் கேட்டது. முடிவில் கதிர் ஒரு பெரிய நிறுவனத்தில் தன் திறமையால் உயர்கிறான். ஊருக்கு திரும்பும்போது அவன் வெறும் பணத்தோடு மட்டும் வரவில்லை. தன் பெற்றோரின் கண்ணீரை துடைக்கும் வெற்றியாளனாக வந்தான். அவன் சம்பாதித்த ஒவ்வொரு நாணயத்திலும் அவனது வியர்வை கலந்திருந்தது. வெற்றி என்பது ஒரு இலக்கல்ல, அது ஒரு பயணம் என்பதை கதிர் விரைவில் உணர்ந்து கொண்டான். டெல்லியின் குளிரிலும் அந்நிய மனிதர்களின் ஏளன பேச்சிலும் செதுக்கப்பட்ட அவனது மனது இப்போது ஊர் திரும்பியதும் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டது. பழைய வீடும் புதிய பார்வைகளும். கதிர் தான் சம்பாதித்த முதல் பெரிய தொகையை வைத்து தன் கிராமத்தில் பாழடைந்து கிடந்த தன் பழைய வீட்டை சீரமைக்க தொடங்கினான். அன்று அவன் கையில் சில சில்லறை காசுகள் மட்டுமே இருந்தபோது அவனை ஏறிட்டு பார்க்காத அதே ஊர் மக்கள் இன்று அவன் வீட்டு வாசல் வழியாக செல்லும்போது மரியாதையுடன் தலையசைத்தனர். பார்த்தியா மரகதம், நம்ம பையன் இன்னைக்கு இந்த ஊரையே திரும்பி பார்க்க வச்சிட்டான் என்று சுந்தரம் பெருமிதத்துடன் சொன்னார். ஆனால் கதிரின் கண்கள் அந்த புகழ்ச்சியில் மயங்கவில்லை. சமூகத்தில் அந்தஸ்து உயரும்போது கூடவே பொறாமையும் வளரும் என்பது அவனுக்கு தெரியும். கதிர் தொடங்கிய சிறு தொழில் கிராமத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது. ஆனால் அந்த ஊரின் பெரிய செல்வந்தரான ரத்னசாமிக்கு இது பிடிக்கவில்லை. நேற்று வரைக்கும் தட்டு தடுமாறி நடந்தவன் இன்னைக்கு 4 பேருக்கு வேலை கொடுக்கிறதா என்று அவர் கதிரின் வளர்ச்சியை தடுக்க திட்டம் போட்டார். கதிரின் நிறுவனத்திற்கு வரவேண்டிய மூலப்பொருட்களை முடக்கினார். ஒரு நாள் மாலை கதிர் தன் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த போது ரத்னசாமியின் ஆட்கள் உள்ளே நுழைந்தனர். தம்பி கதிர், இந்த ஊர்ல தொழில் பண்ணணும்னா சில வரைமுறைகள் இருக்கு. அதை மீறினா நீ டெல்லிக்கே திரும்பி போக வேண்டி இருக்கும் என்று மிரட்டினர். கதிர் நிதானமாக எழுந்தான். தன் மேஜையில் இருந்த பழைய துருப்பிடித்த அந்த சில சில்லறை நாணயங்களை காட்டினான். ஐயா, நான் ஆரம்பிச்சது இந்த சில்லறைகளை வச்சு இல்ல, என் அப்பாவோட நேர்மையையும் அம்மாவோட நம்பிக்கையையும் வச்சு. நீங்க வழியை மறிக்கலாம், ஆனா என்னோட உழைப்புக்கான திசையை மாற்ற முடியாது. நான் கஷ்டப்பட்டு மேலே வந்தவன். கஷ்டப்பட தெரிஞ்சவனுக்கு எதை கண்டும் பயம் இருக்காது. அவனது உறுதியான பேச்சு அவர்களை மௌனமாக்கியது. அன்று இரவு கதிர் தன் அம்மா மரகதத்தின் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்தான். ஏண்டாப்பா, இவ்வளவு எதிர்ப்புகளை சமாளிக்கணுமா என்று அவள் கவலையுடன் கேட்டாள். அம்மா, வைரம் ஜொலிக்கணும்னா அது உராய்வுகளை சந்திச்சுதான் ஆகணும். இந்த சமூகம் நம்மளை முதல்ல உதாசீனப்படுத்தும், அப்புறம் எதிர்க்கும், கடைசியில் நம்மளையே பின்பற்றும். நான் இப்போ 2வது கட்டத்தில் இருக்கேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான். அடுத்த நாள் காலை கதிர் ஒரு புதிய திட்டத்துடன் எழுந்து நின்றான். அவன் இலக்கு இப்போது தன் கிராமம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கும் தன் சேவையை கொண்டு செல்வதுதான். ரத்தினசாமியின் மிரட்டல் வெறும் வார்த்தைகளோடு நின்றுவிடவில்லை. கதிரின் நிறுவனத்திற்கு பால் மற்றும் விவசாய பொருட்களை வழங்கும் உள்ளூர் விவசாயிகளை அவர் மறைமுகமாக தடுத்தார். கதிருக்கு யாராவது பொருள் கொடுத்தா அப்புறம் என் பகை ஆளாக வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கை ஊருக்குள் பரவியது. கதிரின் தொழிற்சாலைக்கு வரவேண்டிய மூலப்பொருட்கள் நின்றன. உற்பத்தி பாதிக்கப்பட்டது. வேலை செய்த இளைஞர்கள் பயத்தில் ஒதுங்க ஆரம்பித்தனர். என்னப்பா பண்ண போற, கைமீறி போயிட்டு இருக்கு போலையே என்று சுந்தரம் கவலையோடு கேட்டார். கதிர் எதற்கும் அஞ்சவில்லை. அவன் ஒரு பழைய டைரியை எடுத்தான். அதில் அவன் டெல்லியில் இருந்தபோது சந்தித்த சில முக்கியமான தொழிலதிபர்களின் எண்கள் இருந்தன. அவன் ஒரு புதிய விநியோகத்தை வகுத்தான். மறுநாள் காலையில் ரத்னசாமி எதிர்பார்த்ததற்கு மாறாக கதிர் தன் தொழிற்சாலை வாசலில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினான். ஆனால் அது போராட்ட கூட்டமல்ல, அது ஒரு விவசாயிகள் விழிப்புணர்வு முகாம். கதிர் மேடையில் ஏறி பேசினான். மக்களே, நான் உங்ககிட்ட இருந்து பொருட்களை வாங்கி லாபம் பார்க்க மட்டும் வரலை. நாம ஏன் இன்னும் இடைத்தகரர்களை நம்பி இருக்கணும்? நாமளே நேரடியா நகரத்துல இருக்கிற பெரிய நிறுவனங்களுக்கு ஏன் நம்ம பொருட்களை அனுப்பக்கூடாது? இதோ டெல்லியில இருக்கிற 3 பெரிய ஏற்றுமதி நிறுவனங்கள் நம்ம ஊரோட ஒப்பந்தம் போட தயாரா இருக்காங்க.
இந்த அறிவிப்பு ஒரு வெடிகுண்டாக வெடித்தது. ரத்தினசாமியை நம்பி இருந்தால் சொற்ப லாபமே கிடைக்கும். ஆனால் கதிரோடு கைகோர்த்தால் நேரடி லாபம் கிடைக்கும் என்பது விவசாயிகளுக்கு புரிந்தது. தன் செல்வாக்கு சரிவதை கண்ட ரத்தினசாமி ஆத்திரத்தில் கதிரின் சேமிப்பு கிடங்கிற்கு தீ வைக்க துணிந்தார். ஆனால் கதிர் ஒரு படி மேலே யோசித்திருந்தான். அவன் ஏற்கனவே ஊர் இளைஞர்களை கொண்டு ஒரு பாதுகாப்பு குழுவை அமைத்திருந்தான். இரவோடு இரவாக அத்துமீற முயன்ற ரத்தினசாமியின் ஆட்கள் கையும் களவுமாக பிடிபட்டனர். போலீஸ் விசாரணைக்கு வந்தபோது ரத்தினசாமியின் முகம் வெளிரி போனது. ஊர் மக்கள் முன்னிலையில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். மன்னிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஐயா, ஆனா இனிமே யாரோட உழைப்பையும் தடுக்காதீங்க என்று கதிர் அமைதியாக சொன்னான். அவனது இந்த பெருந்தன்மை ரத்தினசாமியையே ஆச்சரியப்பட வைத்தது. அடுத்த சில வாரங்களில் கதிரின் நிறுவனம் ஒரு பெரிய கூட்டுறவு சங்கமாக மாறியது. ஊரே அவனது பக்கம் நின்றது. அன்று இரவு வானத்தை பார்த்தபடி தன் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்தான் கதிர். மரகதம் காஃபி கொடுத்துவிட்டு, ஜெயிச்சிட்டடா என் மகனே என்றால் கண்ணீர் மல்க. இது ஆரம்பம்தான் அம்மா, இன்னும் பல இளைஞர்களுக்கு நான் வழிகாட்டணும். நம்ம கஷ்டப்பட்ட காலம் இனி யாருக்கும் வரக்கூடாது என்று கதிர் உறுதியாக சொன்னான். கதிரின் கூட்டுறவு சங்கம் இப்போது மாவட்ட அளவில் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தது. அவனது விடாமுயற்சிக்கு அங்கீகாரமாக மாநில அளவிலான சிறந்த இளம் தொழில் முனைவோர் விருதுக்கு அவன் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் கதிரின் கவனம் விருதுகளில் மேல் இல்லை. அவனது இலக்கு உழைக்கும் மக்களின் முன்னேற்றம் மட்டுமே. தொழில் நிமித்தமாக கதிர் அடிக்கடி சென்னைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்குதான் அவன் கவினிலாவை சந்தித்தான். கவினிலா ஒரு சமூக ஆர்வலர் மற்றும் வேளாண் பொறியாளர். கிராமப்புற மேம்பாட்டிற்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் அவளுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. கதிரின் கிராமத்து திட்டங்களை கேள்விப்பட்ட கவினிலா நேரடியாக அவனது ஊருக்கே வந்தாள். உங்கள் செயல்பாடு பிரமிக்க வைக்கிறது கதிர். ஆனால் பாரம்பரிய விவசாயத்துடன் நவீன தொழில்நுட்பத்தையும் சேர்த்தால் லாபத்தை இன்னும் 3 மடங்கு ஆக்கலாம் என்று அவள் கொடுத்த யோசனைகள் கதிரை கவர்ந்தன. கதிர் மற்றும் கவினிலாவின் கூட்டணி ஊருக்குள் ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு வந்தது. ஆனால் இந்த கூட்டணி ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தின் கண்ணை உறுத்தியது. குளோபல் அக்ரோ என்ற அந்த நிறுவனம் கதிரின் கூட்டுறவு சங்கத்தை அப்படியே விலைக்கு வாங்க முன்வந்தது. அவர்கள் கொடுத்த தொகை பல கோடிகள். இவ்வளவு பணமா? கதிர் பேசாம இதை ஏத்துக்கலாமே, நாம நிம்மதியா செட்டில் ஆகிடலாம் என்று சில நண்பர்கள் ஆசை காட்டினர். கதிர் ஒரு கணம் யோசித்தான். கையில் ஒரு காலத்தில் சில்லறை காசுகள் கூட இல்லாமல் தவித்தவனுக்கு கோடிக்கணக்கான பணம் என்பது பெரிய விஷயம். ஆனால் அவன் தன் வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்த விவசாயிகளை பார்த்தான். அவன் கவினிலாவிடம் கேட்டான், நீ என்ன நினைக்கிற கவி? கவினிலா சிரித்து கொண்டே சொன்னாள், பணம் உங்களை ஒரு கோடீஸ்வரனாக்கும் கதிர். ஆனா இந்த மக்களோட நம்பிக்கைதான் உங்களை ஒரு தலைவனா ஆக்கியிருக்கு. எதை இழக்க போறீங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். மறுநாள் அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளை சந்தித்த கதிர் மிக நிதானமாக சொன்னான், என்னுடைய இந்த நிறுவனம் விற்பனைக்கு அல்ல. இது இந்த ஊர் மக்களோட வியர்வை. கோடிகளை விட எனக்கு இந்த மக்களோட கௌரவம் தான் முக்கியம். நாங்க இன்னும் வளருவோம், ஆனா ஒருபோதும் யாருக்கும் அடிமையாக மாட்டோம். கதிரின் இந்த முடிவு ஊர் மக்களுக்கு தெரிந்தபோது அவர்கள் கதிரை தங்கள் வீட்டு பிள்ளையாகவே கொண்டாட ஆரம்பித்தனர். ரத்தினசாமி போன்ற பழைய எதிரிகள் கூட கதிரின் இந்த உறுதியை கண்டு வியந்து போயினர். அதே சமயம் கதிரின் மனதிற்குள் கவினிலாவின் மேல் ஒரு மெல்லிய அன்பு துளிர்விட தொடங்கியது. அவனது லட்சிய பயணத்தில் அவளும் ஒரு அங்கமாக மாறிவிட்டதை அவன் உணர்ந்தான். பன்னாட்டு நிறுவனமான குளோபல் அக்ரோவின் சலுகையை நிராகரித்த கதிர் அவர்களின் அடுத்தடுத்த தாக்குதல்களை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் நேரடியாக மோதாமல் கதிரின் பலமான மக்கள் நம்பிக்கையை சிதைக்க திட்டமிட்டனர். திடீரென சமூக வலைதளங்களிலும் சில செய்திகளிலும் கதிரின் கூட்டுறவு சங்கத்தில் தயாரிக்கப்படும் பொருட்கள் தரம் குறைந்தவை என்ற வதந்தி பரவியது. கதிரின் நிறுவன பொருட்களை பயன்படுத்தினால் உடல்நலக்குறைவு ஏற்படும் என போலியான ஆய்வறிக்கைகள் சிலரால் உலவ விடப்பட்டன. இதனால் பல நகரங்களில் இருந்து வந்த ஆர்டர்கள் ரத்தாகின. ஊர் மக்கள் குழப்பமடைந்தனர். தம்பி, கதிர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா பேப்பர்ல தப்பா வருதே என்று சுந்தரத்திடம் வந்து புலம்பினர். கதிரின் கௌரவத்திற்கு முதல் முறையாக ஒரு பெரிய சோதனை வந்தது. இந்த இக்கட்டான சூழலில் கவினிலா கதிரின் கரங்களை பற்றினாள். கதிர், அவங்க நம்மளோட பலத்தை வச்சு நம்மளையே வீழ்த்துறாங்க. நாம இதுக்கு நேர்மையால் தான் பதில் சொல்லணும். நம்ம பொருட்களோட தரத்தை உலகமே பார்க்கிற மாதிரி நேரடியா நிரூபிப்போம் என்றாள்.
அவள் ஒரு புதிய யோசனையை சொன்னாள். லைவ் ஃபார்மிங், அதாவது வயலில் இருந்து பொருட்கள் அறுவடை செய்யப்படுவது முதல் பேக்கிங் செய்யப்படுவது வரை அனைத்தையும் பொதுமக்கள் நேரலையில் பார்க்கும் வகையில் இணையதளத்தில் ஒளிபரப்ப தொடங்கினர். கதிர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தன் பொருட்களின் தரத்தை அரசு ஆய்வகத்தில் பரிசோதிக்க கோரினான். ஆய்வு முடிவுகள் வந்தன. முடிவு முழுக்க முழுக்க இயற்கை அறையில் விளைவிக்கப்பட்ட தரம் வாய்ந்த பொருட்கள். உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. கதிர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினான். என்னை வீழ்த்த நினைச்சவங்க இந்த மண்ணை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான விவசாயிகளை வீழ்த்த நினைச்சாங்க. காசு இருக்கிறவங்க அதிகாரத்தை வச்சு எதை வேணும்னாலும் மறைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா உழைப்போட வாசத்தை எதனாலும் மறைக்க முடியாது. அந்த பன்னாட்டு நிறுவனம் செய்த சதி அம்பலமானதால் அந்த நிறுவனத்திற்கு அரசு அபராதம் விதித்தது. கதிரின் நிறுவனத்திற்கு தூய்மை மற்றும் தரம் என்பதற்கான தேசிய விருது கிடைத்தது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக ஊரே திரண்டிருந்தது. அன்று மாலை கதிர் தன் அப்பா சுந்தரத்திடம் வந்து நின்றான். அப்பா, அன்னைக்கு என் கையில சில சில்லறை காசுகள் கொடுத்தீங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த ஊரே செல்வ செழிப்போட இருக்கு என்றான் நெகிழ்ச்சியுடன். சுந்தரம் கதிரின் தோளை தட்டினார். காசு முக்கியமில்ல தம்பி, நீ சம்பாதிச்ச இந்த நல்ல பெயர் தான் எங்களுக்கு சொத்து. அப்போது அங்கே வந்த கவிநீலாவை பார்த்து சுந்தரம் சிரித்தார். மரகதம், நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்தாச்சு போலையே என்று கவிநீலாவை சுட்டிக்காட்ட கதிரும் கவியும் வெட்கத்தில் தலை குனிந்தனர். வறுமையில் தொடங்கிய கதிரின் பயணம் இன்று ஒரு பெரும் சமூக மாற்றத்தின் அடையாளமாக மாறியிருந்தது. கதிரின் வெற்றி வெறும் செய்திகளோடு நின்றுவிடவில்லை. அவனது கிராமம் இப்போது ஒரு மாதிரி கிராமமாக மாறியிருந்தது. வெளியூர் இளைஞர்கள் வேலை தேடி நகரங்களுக்கு சென்ற காலம் போய் இப்போது நகரத்து இளைஞர்கள் கதிரின் பண்ணை முறை கற்றுக்கொள்ள கிராமத்திற்கு வரத் தொடங்கினர். ஊரே விழா கோலம் பூண்டிருந்தது. கதிர் மற்றும் கவிநீலாவின் திருமணம் ஒரு ஆடம்பரமான மண்டபத்தில் நடக்கவில்லை. அவர்கள் உருவாக்கிய அதே பசுமையான வயல்வெளியின் ஓரத்தில் எளிமையான முறையில் நடந்தது. இந்த திருமணம் 2 மனங்கள் இணைகிறது மட்டும் இல்ல, 2 லட்சியங்கள் இணைகிற விழா என்று ஊர் பெரியவர்கள் வாழ்த்தினர். மரகதம் தன் மருமகள் கவிநீலாவிற்கு ஒரு தங்க சங்கிலியை அணிவித்தார். அது அவர் கதிர் கஷ்டப்பட்ட காலத்தில் அடகு வைத்து இப்போது மீட்கப்பட்ட தாலி சங்கிலியின் ஒரு பகுதி. அந்த உணர்ச்சிகரமான தருணம் அனைவர் கண்களையும் குளமாக்கியது. திருமணம் முடிந்த கையோடு கதிர் சும்மா இருக்கவில்லை. அவன் கவிநீலாவுடன் இணைந்து சில்லறை முதல் சிகரம் வரை என்ற பெயரில் ஒரு புதிய அறக்கட்டளையை தொடங்கினான். இதன் நோக்கம் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது, சிறு தொழில் தொடங்க நினைக்கும் இளைஞர்களுக்கு வட்டி இல்லாத கடன் வழங்குவது, விவசாய தொழில்நுட்பத்தை இலவசமாக பயிற்றுவிப்பது. அறக்கட்டளை தொடக்க விழாவில் கதிர் மேடையில் ஏறி பேசினான். அவனது கையில் இப்போதும் அந்த பழைய துருப்பிடித்த சில்லறை நாணயங்கள் இருந்தன. என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட ஒரே பாடம் இதுதான். உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா பண்பு இருக்கணும். வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா உழைப்பு இருக்கணும். ஒரு காலத்துல இந்த நாணயங்களை வச்சுக்கிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் தவிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த சில்லறைகள் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. கீழே விழுந்த நாணயம்தான் சத்தம் போடும், ஆனா அதுவே ஒரு உயர்ந்த கோபுரத்தின் உச்சியில வைக்கப்பட்டா அது கலசமா ஜொலிக்கும். நீங்களும் உங்களை செதுக்கிக்கிட்டா கோபுரமா உயரலாம். காலங்கள் உருண்டோடின. கதிரின் கையில் இப்போது ஒரு சிறிய குழந்தை. அவன் தன் மகனை தூக்கி கொண்டு தன் தந்தை சுந்தரம் அமர்ந்திருந்த அதே திண்ணையில் அமர்ந்திருந்தான். அப்பா, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று கேட்டான் கதிர். சுந்தரம் சிரித்து கொண்டே சொன்னார், சந்தோஷ்னு வைப்பா. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. கதிரின் கண்கள் கவிநீலாவை பார்த்தன. அவள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தாள். வானத்தில் சூரியன் மறைய தொடங்கியிருந்தது. ஆனால் கதிரின் வாழ்க்கையிலும் அந்த ஊரிலும் ஒரு புதிய விடியல் நிரந்தரமாக தங்கியிருந்தது. 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. கதிரின் கிராமம் இப்போது ஒரு நவீன விவசாய புரட்சியின் மையப்புள்ளியாக மாறியிருந்தது. கதிரின் மகன் சந்தோஷ் இப்போது ஒரு துடிப்பான சிறுவன். தந்தையிடம் வளர்ந்த அதே நேர்மையும் தாத்தா சுதந்திரம் கற்ற நிதானமும் அவனிடம் இருந்தது. காலம் மாற மாற சவால்களும் மாறின. இப்போது பிரச்சனை மனிதர்களால் அல்ல, இயற்கை சீற்றத்தால் வந்தது. அந்த ஆண்டு கடும் வறட்சி நிலவியது. நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்றது. ஊர் மக்கள் கவலைப்படத் தொடங்கினர். கதிர், ஏரிகள் எல்லாம் காஞ்சி போச்சு, பயிர்கள் கருக ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கட்டின சாம்ராஜ்யம் அழிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு என்றார் ஒரு முதியவர். மாலை நேரம் கதிர் கவலையுடன் தன் பண்ணையில் அமர்ந்திருந்தான். அப்போது சிறுவன் சந்தோஷ் ஓடி வந்து தன் கையில் இருந்த ஒரு சிறிய மண் உண்டியலை தந்தையின் கையில் வைத்தான். இது என்னப்பா என்று கேட்டான் கதிர்.
அப்பா, நீங்க சொன்னீங்களே சில்லறை காசுகள் தான் பெரிய வெற்றியை தரும்னு. இந்த உண்டியெல்லாம் நான் சேர்த்து வச்ச காசுகள் இருக்கு. இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா என்று மழலை மொழியில் கேட்டான். மகனின் அந்த சிறு செயல் கதிரின் கண்களை திறந்தது. வெறும் பணத்தால் தண்ணீரை வரவழைக்க முடியாது. ஆனால் மக்களின் கூட்டு முயற்சியால், சில்லறை போன்ற சிறு சிறு உழைப்பால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். கதிர் உடனடியாக கவிநிலாவுடன் ஆலோசித்தான். அவர்கள் ஊர் மக்களை ஒன்று திரட்டினர். நமக்கு மழை வரும்போது அதை காக்க தவறிவிட்டோம். இனிமேல் வர்ற ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் நம்ம பூமிக்குள்ள அனுப்பணும். ஊர்ல இருக்கிற எல்லா கிணறுகளையும் ஏரிகளையும் தூர்வாரி மழைநீர் சேமிப்பு கட்டமைப்பை உருவாக்குவோம் என்று கதிர் அறைகூவல் விடுத்தான். மகன் கொடுத்த அந்த உண்டியல் பணத்தை முதலாக கொண்டு ஊர் இளைஞர்கள் களத்தில் இறங்கினர். அரசாங்கத்தின் உதவியை மட்டும் எதிர்பார்க்காமல் கதிரின் அறக்கட்டளை மூலம் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டன. கடுமையான உழைப்பிற்கு பிறகு அடுத்த சில வாரங்களில் வானம் கருக்கத் தொடங்கியது. பல மாதங்களுக்கு பிறகு ஒரு பெருமழை பெய்தது. ஆனால் இந்த முறை தண்ணீர் வீணாக ஓடவில்லை. கதிர் உருவாக்கிய கால்வாய்கள் வழியாக ஓடி தூர்வாரப்பட்ட ஏரிகளிலும் கிணறுகளிலும் சென்று தேங்கியது. தண்ணீர் தேங்கிய அந்த அழகை பார்த்த சந்தோஷ், அப்பா, என் சில்லறை காசுகள் இப்போ ஏரி தண்ணியா மாறிடுச்சு என்று குதித்தான். அந்த மழை இரவில் கதிர் தன் தந்தையின் படத்தின் முன்னால் நின்றான். அப்பா, ஒரு மனுஷன் ஜெயிக்கிறது மட்டும் வெற்றி இல்லை, அந்த வெற்றியை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறோங்கிறது தான் முக்கியம்னு இன்னைக்கு என் மகன் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டான் என்று நினைத்து கொண்டான். கவினிலா அவன் அருகில் வந்து நின்றாள். கதிர், நாம விதைச்சது வெறும் பயிர்கள் மட்டும் இல்லை, ஒரு சிறந்த பண்பையும் சேர்த்தே விதைச்சிருக்கோம். கதிரின் கௌரவம் இப்போது வெறும் பணத்தில் இல்லை, அவன் உருவாக்கிய அந்த பசுமையிலும் அவனது மகன் கற்றுக்கொண்ட அந்த பாடத்திலும் இருந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.